வீக்கெண்டுன்னு வந்தாலே நம்ம ஊர் மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த வீக்கெண்டுக்கு எங்கடா வெளில போலான்னு பிளான் பண்றது தான். என்ன கேட்டா டக்குன்னு தோன்ற இடம்னா, அது செண்பகத்தோப்பு தான். செண்பகத்தோப்புனா நெறைய பேர் ஃபால்ஸ்ன்னு நெனைப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் ஃபால்ஸ் சூப்பரா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஃபால்ஸ்க்கு மேல காட்டாளர் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காட்டாளர் கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில தான் இருக்கிறேன். இந்த காட்டாளர் கோயில் செண்பகத்தோப்பு மலையோட உச்சியில் இருக்குது. இந்த மலையடிவாரத்துலேருந்து இந்த கோயில் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு காவாசி கூட போயிருக்க மாட்டேன். இடையிலேயே பார்த்தீங்கன்னா, மீன்வெட்டி பாறைன்னு ஒரு அருவி இருக்கும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் குளிக்க வருவாங்க. அதை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ளேயே தனியாக நடந்து போனோம். அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் நம்ம ரீச் பண்ண முடியும். இன்னும் அந்த அருவியே வரல. போயிட்டு இருக்கேன், போவோம். கோயிலா? அப்ப இது என்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பா? ஸ்பிரிச்சுவல் நினைச்சா ஸ்பிரிச்சுவல். காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதையில 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். போற வழியில அடர்ந்த மரங்கள், நீரோட சத்தம், பறவைகளோட சத்தங்கள், வனவிலங்குகளோட எச்சங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அட்வென்ச்சரஸுக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வரும்போது கண்டிப்பாக கையில் காசோட வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும்போதே வனத்துறை டிக்கெட் வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா. அது போக வண்டியில் வந்தோன்னா அதுக்கு பார்க்கிங் தனியாக 20 ரூபா வாங்குறாங்க. அதுவும் ஜிபே கிடையாது, கேஷ் தான். அது மலைக்கு வந்துட்டிங்கன்னா நெட்ஒர்க்கே இருக்காது, ஜிபேவே வேலை செய்யாது. ஸோ வரும்போது கண்டிப்பாக கையில் காசோட வாங்க. கரெக்டாக அருவியோட மேலே இருக்கும். கீழே பார்த்தா தெரியும் ஃபால்ஸில் தண்ணி விழுகிறது. கவனமாக இருக்கணும். எட்டி பார்க்கும்போது விழுந்தோன்னா மொத்தமாக சோழி பிடிச்சி தண்ணி அப்படியே அழகாக விழுந்துட்டு இருக்கு. கீழே நிறைய பேர் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மீன்வெட்டி பாறை ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா ஃபால்ஸோட மேலே இருக்கும். தண்ணி இப்படி போடுதா, தண்ணி அப்படியே கீழே ஃபால்ஸாக விழுகுது. அங்கே தான் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் குளிக்கலாம். ஆனால் கோயிலுக்கு போகிறதுனால லேட் ஆயிரும். ஏன்னா கோயிலோட நட 3 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க. இங்கே குளிச்சுட்டு இருந்தால் லேட் ஆயிரும் மேலே போகிறதுக்கு. அதனால கோயிலுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து காட்டு வழியாக கரெக்டாக அந்த மீன்வெட்டி பாறையிலேருந்து காட்டு வழியாக ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனால் கோயிலை ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் குளிக்கிறது அப்புறம் மாற்றிக்கலாம் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக மீன்வெட்டி பாறை ஃபால்ஸை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். நடுவழி பாதையில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னா சரியான காட்டு பாதை, ஒத்தையடி பாதை தான். ஆள் நடமாட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஃபால்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆள் நடமாட்டம் இருக்கும். ஏன்னா ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப செலக்டிவாக கோயிலுக்கு போகணுமே எய்ம் பண்ணி போகிறவங்க மட்டும் தான் போவாங்க. விசேஷமான நாட்கள், இந்த புரட்டாசி சனிக்கிழமை, இந்த மாதிரி மேலே பெருமாளுக்கு விசேஷமான நாட்களில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கும். காட்டுக்குள்ளே நம்ம தனியாக நடந்து வர மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டால் இங்கே வர்றதுக்கு தனியாக வர்றதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்தோன்னா வரும்போது சேஃபாகவும் இருக்கும், ஜாலியாகவும் பேசிட்டு போகலாம். ஏன்னா தனியாக வரும்போது இந்த காட்டோட அமைதி ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போனோம்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தனியாக போகும்போது கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம். ஏன்னா வனவிலங்கோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நானே இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா யானையோட சாணத்தை பார்த்தேன். அப்படின்னும் போது அந்த ரிஸ்க்கை நாம ஏன் எடுக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸோட வந்தோன்னா ஜாலியாக பேசிகிட்டே போகலாம். கோயிலோட படி ஏறி போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் காட்டுக்குள்ளே நடந்தது கூட டயர்டாக இல்லை. ஆனால் இந்த படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 247 படி ஏறி போன மேலே. இந்த படிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதாவது இதோட மொத்த எண்ணிக்கை, இந்த படியோட மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 247. இதை ஏன் 247 வச்சு கட்டியிருக்காங்கன்னா, தமிழில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் வகையில், அதாவது தமிழில் உள்ள எழுத்துக்கள், மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, உயிரெழுத்து இதெல்லாம் சேர்த்தோன்னா 247 எழுத்து இருக்கு இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி இதை கட்டியிருக்காங்க. பெருமாள் கோயில் போயிட்டு தரிசனம் முடிச்சாச்சுங்க. இந்த கோயிலில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால சில சின்ன சின்ன கிளிப் மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன கோயில் தான், ஆனால் மலை உச்சியில் அழகாக அமைஞ்சிருக்கும். இந்த காட்டாளர் கோயிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல.
காட்டாளர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலைமுகடுகள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரியே இருக்கும். அதாவது பெருமாள் சயன கோலத்தில் படுத்திருக்க மாதிரியே அங்கே பின்னாடி இருக்கிற மலைமுகடுகள் வந்து நமக்கு காட்சி தரும். கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெருமாளோட தலை, மூக்கு, வாயின்னு கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரியே அந்த மலை முகடுகள் நமக்கு காட்சி தரும். இது இயற்கையோட அதிசயமா இல்லை என்னமோ தெரியல, பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மலை இயற்கையாகவே பெருமாள் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட வரலாறு பற்றி பார்த்தோம்னா சில புராண கதைகளை இதுக்கு வரலாறாக சொல்கிறாங்க. அதாவது மதுரையில் இருக்க அழகர் கோயில் இதையும் தொடர்புபடுத்தி பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறதும் அழகர் தான், இங்கே இருக்கிறதும் அழகர் தான். மதுரையில் இருக்க அழகர், அதாவது அழகர் கோயில் இருக்க அழகர் வந்து சித்திரை திருவிழா அப்போ மதுரைக்கு வந்து வைகை ஆற்றுல இறங்குவார். இது நமக்கு தெரிஞ்சதான். வைகை ஆற்றுல இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து மாண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறதுக்காக போவார். அந்த நிகழ்வோட இதை தொடர்புபடுத்தி பேசுகிறாங்க. அதாவது முன்னாடி காலத்தில், புராண காலத்தில் திருமாலிருஞ்சோலையில், அதாவது அழகர் மலையில் சுதபா முனிவர் அப்படின்ற முனிவர் வந்து அங்க இருக்கிற நூபுரகங்கையில நீராடி அங்க இருக்க பெருமாளை வந்து வழிபட்டு வந்தாரு. அப்படி ஒரு நாள் அவர் நூபுரகங்கைக்கு நீராட போகும்போது அவரை பார்க்கறதுக்காக துர்வாச முனிவர் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அவர் வந்து வரும்போது இவருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாகி அவர் வராதனால கோபமடைஞ்ச துர்வாச முனிவர் சுதபா முனிவருக்கு வந்து சாபம் கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப நேரமா நூபுரகங்கையில நீராடிட்டு இருக்கிறதுனால இனிமே வாழ்நாள் முழுக்க அதே நூபுரகங்கையில மாண்டுகமா மாறிக்கட அப்படின்னு சொல்றாரு. அதாவது தவளையா மாறிப்போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சுதபா முனிவர் துர்வாச முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் கேட்கிறாரு. அதுக்கு துர்வாசர் வந்து வராக சேத்திரம் அப்படின்ற இடத்துல இருக்க காட்டு ஓடையில நீராடி பெருமாளை வழிபட்டா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் சொல்றாரு. அதாவது வராக சேத்திரம் அப்படின்னா இன்னைக்கு இப்போ இருக்க செண்பகத்தோப்பு, இந்த செண்பகத்தோப்புல இருக்க காட்டு ஓடையில, இந்த ஓடையில குளிச்சேன்னா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுதபா முனிவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வாழ்நாள் லட்சியமே இந்த திருமாலிருஞ்சோலையில அழகர் மலையில இந்த நூபுரகங்கையில நீராடி பெருமாளை சேவிக்கிறது மட்டும்தான் என்னோட வாழ்நாள் லட்சியம், மற்ற இடத்துக்கு போய் அங்க நீராட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மற்ற ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்டு ஓடை வந்து அந்த நூபுரகங்கை திருமாலிருஞ்சோலையில் இருக்க நூபுரகங்கையோட தான் சேரப்போகுது, அதனால ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் போய் தாராளமாக அதில் நீராடி பெருமாளை வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவர் வந்து அங்கிருந்து இங்கே வந்து இந்த காட்டு ஓடையில் நீராடினதாகவும் அவர் நீராடி சாப விமோசனம் பெற்றதாகவும், சாப விமோசனம் பெற்றதுமே அவருக்கு இந்த இடத்துல இந்த காட்டில் வந்து பெருமாள் வந்து காட்சி தந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த கோயில் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நூபுரகங்கைன்னு இங்கே ஒரு தீர்த்தம் இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க தண்ணி வந்துட்டு இருக்கும். அந்த தண்ணி வந்து எங்கே இருந்து வருதுன்னே தெரியல. குடிச்சு பார்க்கலாம், நல்ல தண்ணி தான், இயற்கையாக வர ஊற்று தண்ணி தான். ஆனால் வருஷம் முழுக்க அதில் வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த காட்டாளர் கோயில் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே வந்து கூட்டமே இல்லாத, ஆரவாரமே இல்லாத அமைதியான ஒரு ஸ்பாட்டில் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு வரலனாலும் வரலாம், இல்லை கீழே இருக்க மீன்வெட்டி பாறை அருவியை குளிக்கிறதுக்காக வரணும்னா வரலாம், இல்லை எனக்கு ஒரு வீக்கெண்டில் பக்கத்துலேயே போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வேணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். ட்ரெக்கிங் ஸ்பாட்டு, நீங்கள் வந்து உள்ளே நடந்து வர்றது ஃபுல்லாகவே ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஃபால்ஸில் குளிக்கலாம், மேலே போனீங்கன்னா அங்கே இருக்கிற கோயிலில் தரிசனம் பண்ணலாம், இயற்கை சுற்றுச்சூழலை அனுபவிக்கலாம். மொத்தத்தில் ஒரு நல்ல ஸ்பாட், பெருசாக எதுவுமே செலவாகாது. ஒரு 2 வீலர் இருந்தால் போதும், பெட்ரோல் போட்டு வந்துடலாம். ஃபேமிலியோடு வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொந்த வெஹிக்கிளில் வரலாம். ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸு கிடையாது. செண்பகத்தோப்புக்கு வந்து காலையிலையும் சாயங்காலமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது. பட்டு அது லிமிட்டடான டைம் தான் இருக்குன்றனால நீங்கள் ஒன்ஸ் பஸ்ஸில் வந்துட்டீங்கன்னா திரும்பி போக முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ என்ன கேட்டால் வண்டியில் வர்றது பெஸ்ட்டு.